ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்டான விளாக் தான் பார்க்க போகிறோம். என் பர்த்டே அன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட் குசைன் ட்ரை பண்ணலான்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ பஞ்சாபி குசைன் ட்ரை பண்ணும்போது இந்த பஞ்சாபி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஹோட்டல் வந்து கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ரேட்டிங்கும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் கூகுளில் மேப் போட்டுகிட்டே போனோம். போனீங்கன்னா ஆர்எஸ்புரமில் டிவி ரோடு டிவி சாமி ரோட்டில் வந்து இந்த ஹோட்டல் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ஹோட்டல் இருந்ததுங்க. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து அதிகமாக யாருமே இல்லை, கூட்டமே இல்லாமல் தனி கேபினில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மெனு கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன ஐட்டம் அப்படின்னே எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சீஸ் கார்லிக் பராத்தா வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். புல்கான் இருந்துச்சு. ஸோ புல்கானா எனக்கு என்னென்னு தெரியல. சரி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி அதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 4 புல்கா, 2 கார்லிக் சீஸ் பராத்தாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பிட்டே வரும்போது தான் பானிபூரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ தஹிபூரி பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு 2 பிளேட் வந்து ஆர்டர் பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் மறுபடியும் இன்னொரு பிளேட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ தஹிபூரி சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மற்ற ஐட்டம்லாம் அதிகமாக சாப்பிடவே முடியல. ஃபுல்லான மாதிரி இருந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. வந்து கார்லிக் சீஸ் பராத்தா, அது கூட வந்து டிப்பிங்க்கு வந்து ஒரு ஸ்வீட்டான சாஸ் கொடுத்துருந்தாங்க. 2 மென் சட்னி கொடுத்துருந்தாங்க, 2 ரைத்தா, ஒரு சின்ன சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. சீக்கிரமாக வயிறு ஃபுல்லான மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு தஹிபூரி சாப்பிட்டனால. அது கூட வந்து இது வந்து முகலாய் பன்னீர் சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. புல்கானா வந்து என்னென்னு பார்த்தோம்னா கடைசியில் சப்பாத்தி தான். நல்லா சாஃப்டாக பட்டர்லாம் போட்டு சூப்பராகவே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிவிட்டு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து எங்கேயாவது பையன் வெளியில் போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் வந்து பக்கத்துலேயே இருக்க பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்து நாங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 15 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் தான் டிக்கெட் இருந்துச்சு. பட் இப்போ ரொம்பவே ஏற்றிட்டாங்க டிக்கெட் ரேட்டை. உள்ளே வந்து நிறையவே ரீமாடல் பண்ணியிருந்தாங்க பொட்டானிக்கல் பார்க் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே காடு மாதிரி இருந்தது. இப்போ ஃபுல்லாகவே மாற்றி நிறைய புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 150 ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டிக்கெட் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்துட்டு இந்த லவ் பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் முயல் குட்டியும் அழகாக இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸோட முட்டையெல்லாம் வெளியில் விழுந்துருந்ததுங்க. பார்க்க பாவமாக இருந்துச்சு. புதிர் பூங்கா எங்கே இருக்குன்னு சொல்லி ஆசையாக தேடி போய் பார்த்தா இந்த மாதிரி குட்டி குட்டி செடியாக வச்சு ஏமாற்றிட்டாங்க. நான் கூட ரொம்ப டாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் காடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதுக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி இருட்டாலாம் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே போக போக. சுற்றிலும் மூங்கில் காடு தான். ஒரு தனி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு இந்த மூங்கில் காடு. பட் அங்கே வந்து வெயில் இல்லாதனால கீழேலாம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அதனால் பார்த்து நடந்து அப்படியே வந்து வெளில வந்துட்டோம். இதுதான் வந்து கடைசியாக இருக்கிற ஏரியா. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நிறைய ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த வாட்டி செவந்தி பூ வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருக்க ஒரு சில இடமெல்லாம் வந்து பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். இதுவும் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு வந்து ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருந்தது. பட் எல்லாமே வந்துட்டு பார்க்க தான் வுட்டு மாதிரி இருக்கும். எல்லாமே சிமெண்ட்டில் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அது மேலே வந்து போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதே பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான். ஸோ 1 ஹவர் தான் இருக்குது, சீக்கிரம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னனால நாங்கள் வந்து ரொம்ப நேரம் எல்லா இடத்துலையும் நிற்கல. டக்கு டக்குன்னு உள்ளே போய் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருந்தோம். உள்ளுக்குள்ளே எல்லாமே சூப்பராக மாற்றிருந்தாங்க. எல்லாமே செம்மையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. இன்னுமே நிறைய போன்சாய் பிளான்ட்ஸு, பட்டர்ஃப்ளை கார்டன் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் நிறைய மியூசியம்ஸ் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் இருக்குது. அன்றைக்கி சாட்டர்டேன்றனால எங்களால் வேறு எதுவுமே பார்க்க முடியல. அதனால தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம். இங்கேயே இன்செக்ட் மியூசியம்ஸ் கூட இருக்குங்க. அது வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அன்றைக்கி வந்து எனக்கு பர்த்டே இந்தளவுக்கு சூப்பராக போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.